என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு பணக்கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது என்று என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? செவ்வாய்க்கிழமைகளில் உன்னுடைய குலதெய்வத்தினை நீ மனதார வணங்கி பூஜைகளை செய். உனக்கு இருக்கின்ற பணக்கஷ்டம் அத்தனையும் தீர்ந்துவிடும். அதுவும் காலை நேரங்களில் நீ அவர்களை வணங்கினால் அவர்கள் உன் மீது அதிக அன்பும் காட்டுவார்கள். என் தங்கமே, இதனை நிச்சயமாக கேட்டு முடிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்ல வரக்கூடிய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்குமான முடிவு உன் வாழ்க்கையில் எப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது? எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இன்று இந்த அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு செய்ய போகின்ற பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ வாழத் தொடங்கி இருக்கின்றாய் என்பதனை இனி உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்துவிட்ட பிறகு நாம் கஷ்டத்தையே அனுபவிக்காதது போல வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுவெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா என்பது போல இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையில் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்தது எத்தனை வேதனைகளை கொடுத்தது என்று அந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். அது கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் யாரையெல்லாம் அந்த நேரத்தில் நீ அடையாளம் கண்டு கொண்டாய் என்பதனை எல்லாம் நீ ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாம் நினைத்து பார்த்தால்தான் இனி யாரோடும் எப்படி பழக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும். இந்த பக்குவம் உனக்குள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய நல்ல அறிவு உனக்குள் வர வேண்டும். எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்தோம், எவ்வளவு சோதனைகளை தாண்டி வந்தோம். இப்பொழுதே இந்த மகிழ்ச்சி நம்மோடு இருக்கின்றது என்றால் நாம் கடந்து வந்த இந்த பாதைகள் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்தில் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. எப்படி மாற்றங்களை கொடுக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அதை உன்னால் உணர முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், பல புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான அத்தனை நன்மைகளும் நடந்தே தீரும். கஷ்டங்கள், வேதனைகள், துக்கம், துயரம் என்று சொல்லிக் கொண்டிருந்த உனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரம் ஆகிவிட்டது என்று சொல்லி நீ மனமகிழ்ச்சி அடைவாய். உன் வாழ்க்கை இதுநாள் வரையிலும் உனக்கு ஏற்படுத்திய சோதனைகளை எல்லாம் நீ தாண்டி வர வேண்டும். எல்லாவற்றையும் மீறி உனக்கு வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய வேண்டும். உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, அம்மா இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்ல சொல்ல இவை உன்னுடைய மனதிற்குள் பதிந்துவிடும். எந்த எதிர்மறையான எண்ணங்களும் உனக்குள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் அப்படியே ஊற்றெடுக்கும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் எதையும் இழந்துவிடக் கூடாது. கிடைக்கின்ற அனுபவங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு எப்பொழுதுமே உருவாகிக் கொண்டே இருக்கும். யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததும், யாரால் உனக்கு சோதனைகள் வந்ததோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும்.
இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் வருந்துவார்கள். உனக்கு கொடுத்த கஷ்டங்களினால்தான் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறி விட்டாய் என்று அவர்கள் ஒரு நாள் உன்னை நினைத்து வருந்துவார்கள். இந்த சோதனைகளும் ஒரு நாள் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ ஒரு விதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் நீ கடந்து வந்திருக்க வேண்டும். பலவிதமான பிரச்சனைகள் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது. திருப்பங்களும் நடக்கவில்லை என்று உன்னால் சொல்ல முடியாது. எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் நீ சரியாக அனுபவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. எல்லாவற்றையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நிலை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் வந்திருக்காது. இந்த வேதனைகள் ஒருபொழுதும் உன்னை தொடர்ந்திருக்காது. பலவிதமான சூழ்நிலைகளும் பலவிதமான திருப்பங்களும் உனக்கு வரும்பொழுது நீ அதனை நல்லபடியாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் வந்தது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். என் பிள்ளை நீ கவனிக்காமல் இருந்து விட்டாயோ அல்லது ஏற்றுக்கொண்டால் எங்கோ பிரச்சனைகள் வரும் என்று நினைத்து விட்டாயோ? இனிமேல் தைரியமாக ஏற்றுக்கொள். உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்காதே. அம்மா சற்றென்று 10 நிமிடத்தில் மாற்றத்தை கொடுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கு சட்டென்று நல்ல செய்தி வரும். இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடும். என் குழந்தையே, என்ன செய்தி உனக்கு கிடைத்தாலும் அதனை நீ நேர்மறையாகவே சிந்தித்துப்பார். கஷ்டம் வந்தாலும் அதை நேர்மறையாக சிந்தித்துப்பார். சோதனைகள் வந்தாலும் அதை நேர்மறையாக சிந்தித்துப்பார். சந்தோஷம் வந்தாலும் அதை நேர்மறையாகவே ஏற்றுக்கொள். அப்படி நீ ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது இவையெல்லாம் உனக்குள்ளேயே அப்படியே ஊறிவிடும். இந்த வாழ்க்கையாகவே மாற்றிவிடுவாய். எல்லா விஷயங்களை என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ கடந்து வந்து விடுவாய். எல்லா நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததாக இல்லாமல் நீயாகவே ஏற்படுத்தியதாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் எதற்கு? உனக்கு அது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை நீ தூக்கி சுமக்கலாம். தூக்கி சுமக்காமல் இறக்கி வைத்து ஒரு மூலையில் தூக்கி போட்டு விடு. மற்றவர்கள் முன்னிலையில் நடிக்கத் தொடங்கு. என் தங்கமே, நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ இப்படியெல்லாம் இருந்தால்தான் இங்கே பிழைக்க முடியும். அம்மா நடிக்க சொல்கின்றாளே, எப்படி நாம் நடிக்க வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய்? உனக்கு உதாரணம் சொல்கின்றேன் என் பிள்ளையே. நீ எப்படி ஒரு தேர்வு எழுதி இருக்கின்றாய். அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிடுவாய் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன்னுடைய மனதிற்குள் ஒரு பயம் இருக்கின்றது. என்ன பயம் என்றால், யாரோ நம்முடைய தேர்வு எழுதிய தாளை திருத்தப் போகின்றார்கள். ஒருவேளை நமக்கு சரியில்லாமல் போக, நாம் நன்றாக எழுதியமைக்கு நமக்கு சரியான மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி என் பிள்ளை உன்னிடத்தில் கேட்கும் பொழுது நீ நன்றாக எழுதினாயா என்றால் ஏதோ எழுதியிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவாய். இது நடிப்புதானே என் பிள்ளையே. அதிக நேரத்தில் மதிப்பெண்கள் வந்துவிட்டதும் நீ நல்ல மதிப்பெண்களை எடுத்துவிட்டால் அப்பொழுது பெருமிதம் கொள்வாய். நான் அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், நல்லபடியாக எழுதினேன் என்று அதன் பிறகுதான் சொல்வாய். இப்படித்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து முடிக்கும் வரை வெளியில் சொல்லாதே. சாதித்து முடித்த பிறகு உன்னுடைய பெருமையை நீ வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். நான் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.
எந்த ஒரு வெற்றியையுமே தொடுவதற்கு முன்பாக யாரிடத்திலும் பெருமைப்படுத்தி கொள்ளாதே. எப்பொழுது உன்னை காலை வாரிவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும். உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். இவர்கள்தானே என்று சொல்லி ஒதுங்கி சென்று விடுவார்கள். என் தங்கமே, நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். வாழ்க்கையில் வந்தது எல்லாம் உனக்கு நன்மைகளை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை உன் குலதெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு இந்த அம்மாவினை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே இரு. என் குழந்தையே, நான் கூறிய அந்த செவ்வாய் கிழமைகளில் மட்டும் உன் குலதெய்வத்தை நீ வணங்காமல் விட்டுவிடாதே. அவர்கள் நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பார்கள். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.